ஹாய்ங்க, லென்ட் ஆரம்பிச்சு 14வது நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு குட்டி வசனம் சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு சின்ன கதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷ்வா சாப்டர் 1 verse 9. அதில் என்ன போட்டிருக்குன்னா, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஸ்விம்மிங் கிளாஸஸ் போனாலே ரொம்ப பயப்படுவான். அவங்க அம்மா வலுக்கட்டாயமாக அவனை கூப்பிட்டு போய் ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விட்டு அவனால் அவனுக்கு தண்ணியை பார்த்தா பயம். ஆக்சுவலி ஏன் பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்துல மூழ்கிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு போய் ஸ்விம்மிங் கிளாஸ் போய் விட்டாரு. அவங்க பையன் பையன் அவங்க அம்மா எப்பவுமே கூப்பிட்டு போய் விடுவாங்க. அவங்க அப்பா அன்னைக்கு போய் கூப்பிட்டு போய் விட்டனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையன் சரி அங்கே போய் உட்காந்துட்டான். ஆனால் அவனுக்கு பயம், வேண்டாம் நான் போல வலிக்கு விழுந்துருவேன் அப்படின்னு. அங்கே போய் உட்காந்தோன்னு ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னே பக்கு பக்குன்னு அவனுக்கு அடிக்கும். எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான் என்கிட்ட இந்த கதையை. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா போய் இருந்தாங்கன்னா நான் பார்த்தேன். அவங்க அப்பா சொன்னாங்களாம், சரி இந்த மாதிரி நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னாங்களாம். அந்த பையனுக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, சரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சான். லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. ஆனால் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால டே பை டே அவனுக்கு அந்த இது பெட்டர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்விம்மிங் நல்லா பழகினா, அதாவது எந்த இடத்துல அவன் பயப்பட்டானோ அதே இடம் அவனுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸாக மாறுச்சு. ஸோ அதனால என்ன இதுலேருந்து எனக்கும் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது, கரேஜஸாக ஃபீல் பண்ணுறது, நம்ம அதுக்குன்னு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நம்ம பயம் இருந்தாலும் நம்ம பயப்பட்டாலும் நம்ம வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றதுக்கு தான் ஒரு அர்த்தம். இந்த பையனோட கதையில அவங்க அப்பா கூட இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நமக்கு தெரியும், கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம ஹீஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ரைட் நெக்ஸ்ட் டு அஸ் அப்படிங்கிறது. நம்ம ஏதாவது ஒரு ராங்கான பாத்துல போனோம்னா ஹீ ஜஸ்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் அஸ். நம்ம இதனால பயப்பட வேண்டாம் அப்படின்றது இதோட அர்த்தம். எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சது. நாளைக்கு இன்னொரு குட்டி சந்திக்கலாம். பாய்.